எங்கே போகிறது எங்கே வரணும் தெரியாது. பாருங்க சரக்கு வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகிறோம் கடையில். தண்ணியில் நாங்கள் அவதிப்பட வேண்டியதாக இருக்கு. ஒரு பக்கம் மழை வெள்ள பாதிப்புகள்ல மக்கள் அவதி விட்டுருக்கிற நேரத்துல இவங்களோட புலம்புல கொஞ்சம் கேளுங்களேன். முட்டையோட தண்ணி இருக்கு, சரக்கு வாங்க வந்தா நடந்து போகிறதுக்கு கஷ்டமா இருக்கு. நாங்கள்லேருந்து இங்கே 1 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக இருக்கா. இதில் வந்து பாரு எவ்வளோ தூரம், 1 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட தண்ணியில் நடந்து வர வேண்டியிருக்கு. முதல்ல வேறு பயமாக இருக்குது. முதல்ல வந்து பட்டிவா இருக்கு. அதனால இவங்களுக்கு ஏதாவது முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறது ஏற்பாடு பண்ணுங்க. இவங்களுக்கும் இதுதான் முக்கியம் அப்படின்னு என்னதான் மழை வெள்ளம் இருந்தாலும் சரி, முட்டி அளவு இல்ல கழுத்தளவு தண்ணி இருந்தாலும் நாங்க இதுக்காக வருவோம் அப்படின்னு சில மது பிரியர்கள் 1 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி, அதாவது நடந்தே வந்து மது பாட்டில்களை வாங்கிட்டு போறது இப்போ இணையத்துல வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. தமிழகத்துல கடந்த 3 நாட்களுக்கு மேல பலத்த மழை பெஞ்சுகிட்டு இருக்கு. இந்த நிலையில வீராணம் ஏரிக்கு 18,068 கன அடி வந்த நிலையில வெள்ளையங்கால் ஓடை வழியா 16,856 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டிருக்கு. இதன் விளைவா கிராமங்கள்ல தண்ணீர் புகுந்து வெள்ள அபாயம் ஏற்பட்டிருக்கு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பக்கத்துல இருக்கிற நாஞ்சனூர் பகுதியில அரசு டாஸ்மாக் கடை இயங்கிட்டு இருக்கு. இந்த டாஸ்மாக் கடையானது தாழ்வான பகுதியில இருக்கிறதுனால வெள்ள நீர் முழுதுமா சூழ்ந்திருக்கு. மேலும் இங்க மதுப்பிரியர்கள் மது வாங்கறதுக்காக முட்டி அளவு தண்ணியை கூட பொருட்படுத்தாம வந்து மது பானங்களை வாங்கிட்டு இருக்காங்க. அந்த பகுதியில முதலை நடமாட்டம் இருக்கிறதுனால அச்சத்தோட நடந்து வந்து மதுபானங்களை வாங்கிட்டு வரதா அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பான வீடியோ இப்போ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.